கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 6ஆம் சங்கீதம் 9வது வசனம். சங்கீதம் 6:9. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறது என்பது ஏதோ ஒரு சாதாரண ஒரு அன்றாட நிகழ்வாகவே நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஜெபத்தின் மூலமாக நாம் பல காரியங்களை நாம் சாதிக்க முடியும். ஏனென்றால் இந்த ஜெபம் கடவுளோடு கூட நம்ம இணைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சாதனமாக அது இருக்கின்றது. ஜெபிக்கும் பொழுது நாம் ஆண்டவரை தொடர்பு கொள்ளுகின்றோம், அவரோடு ஐக்கியப்படுகின்றோம், அவர் நம்மோடு ஐக்கியப்படுகின்றார். நம் இருவரும் இணைந்து கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறதான சித்தத்தை செயல்படுத்துவதன் மூலமாக நாமும் என்ன செய்கின்றோம்? நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகையினால்தான் நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை நீர் கொடும் என்று கேட்கிறவராக அல்ல, ஆண்டவரே எனக்கென்று நீர் வைத்திருக்கிறதான திட்டங்களும் நோக்கங்களும் நிறைவேறுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கின்றேன், அர்ப்பணிக்கிறேன். நீர் என் வாழ்க்கையில் நீர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்தருளும் என்று செபிப்பது தலை சிறந்த ஒரு ஜெபமாக அது இருக்கும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் இரவெல்லாம் செபித்தார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார் என்று நமக்கு நன்றாக தெரியும். இரவெல்லாம் செபித்த கடவுள் தனக்கு என்ன வேண்டும் என்பதை இயேசு கேட்டார் என்று எங்கும் எழுதியில்லை. மாறாக அவர் செபித்த ஜெபத்திலே நம் அனைவருக்கும் மிக முக்கியமாக தெரிந்த ஒரு ஜெபம் என்ன? அது யோவான் 17ஆம் அதிகாரமும் கெத்செமனே தோட்டத்தில் எழுதப்பட்டதான அந்த ஜெபம் ஆகிய, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல என்று கேட்டாரே. இந்த ஜெபங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகள் இவையெல்லாம் எனக்கு தேவையாக இருக்கிறது, அதை நீர் எனக்கு தந்துருளும் என்று கேட்பதாக நாம் வாசிக்க முடியாது. ஒருவேளை இப்படி கூட கொஞ்சம் பேர் நாம் நினைக்கலாம், நாம் இந்த கூற்றை சொல்லும் பொழுது இயேசுவானவர் இந்த உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக அவர் வாழவில்லை, அவர் தேவ மனிதனாக வாழ்ந்தார். ஆகையால் அவர் எந்த ஒரு அடிப்படை தேவைகள், இந்த உலக சார்ந்த காரியங்களை குறித்து அவர் கவலை கொள்ளவில்லை என்று சொல்லலாம். உண்மையாகவே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கடவுளோடு கூட இணைந்து இயேசு செயல்படும் பொழுது பிதாவின் சித்தத்தை தன் வாழ்க்கையில் நிறைவேறுவதை குறித்து அதிக கவனமாக இருந்தார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெப வாழ்க்கை கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆண்டவரே இவையெல்லாம் எனக்கு தேவையாக இருக்கிறது, இவைகளை கொடும் என்று கேட்கும் பொழுது ஏதோ கடவுளுக்கு நம்முடைய நிலைமை தெரியாதது போலவும், நாம் யார் என்று தெரியாதது போலவும், நமக்கு என்ன வேண்டுமென்பது தெரியாததை போலவும், ஆண்டவரிடத்தில் இதெல்லாம் எனக்கு தேவையாக இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லுகிற மக்களாக நாம் இல்லாதபடிக்கு ஆண்டவரோடு கூட ஜெபம் என்ற அற்புதமான அந்த தொடர்பு சாதனம் மூலமாக கடவுளை அடைகிறவர்களாகவும் அதன் மூலமாக இந்த உலகத்தில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு வாசித்த இந்த வசனத்தில் தாவீது என்ன குறிப்பிடுகின்றார்? கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஆம்,
கர்த்தரிடத்தில் தாவீது செபிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் விண்ணப்பத்தை அவர் கேட்டார், என் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். அப்படியானால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் தாவீதின் ஜெபம் எப்படி இருந்திருக்கும்? கடவுளுக்கு உகந்த ஒரு ஜெபமாக அது இருந்திருக்கும். யோவான் நிருபத்தில் நாம் படிக்கும் பொழுது இப்படி ஒரு வார்த்தையை நாம் படிக்க முடியும். 1 யோவானில் நாம் கடைசி அதிகாரத்தின் 15வது வசனத்தில் இவை குறிப்பிடப்பட்டிருக்கும். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அடிப்படையில் நான் செபிக்கும் பொழுது ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு அவசியம். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது மேலே குறிப்பிட்ட வசனத்தின்படி நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். என்ன சொல்லியிருக்கிறது? 14வது வசனத்தில், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை! நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். அப்போ அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தம் நம்முடைய ஜெபத்தில் காணப்பட வேண்டும். கெத்செமனே குறித்து நான் ஏற்கனவே சொன்னேன். அதிலே இயேசு பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் செபிக்கிறது நமக்கு நன்றாக தெரியும். ஆக அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் நாம் செபிக்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கின்றார். செவி கொடுத்து நமக்கு உதவி செய்கின்றார். இன்னொரு இடத்துல தாவீது குறிப்பிடும் பொழுது மிக அழகாய் சொல்லுவார், என் ஜெபத்தை தள்ளாமலும் என் கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவன் என்று சொல்லி. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் பொழுது அல்லது அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய பார்வையில் எது நலமாயிருக்கிறதோ அதை என் வாழ்க்கையில் செய்யும் என்று சொல்லும் பொழுது தி பெஸ்ட் என்ற காரியத்தை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பார். ஒருவேளை இன்றைக்கு பலவிதமான இன்னல்களும் துன்பங்களும் பாடுகளும் வேதனைகளும் அல்லது எதிர்காலமே அப்படியே இருண்டு போன ஒரு சூழ்நிலையில் பாதை அறியாதவர்களாய் கூட நாம் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ சித்தத்திற்கு உட்பட்டு கடவுளுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து செபிக்கும் பொழுது தி பெஸ்ட் என்ற அற்புதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்தருள்வார். கவலைப்பட வேண்டாம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மாபெரும் அதிசயங்களை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். கடவுள் தாமே நம்முடைய ஜெபம் உகந்ததாக இருக்கும். அந்த உகந்த ஜெபத்தை அவர் அங்கீகரித்து தம்முடைய அநாதி சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களையும் செய்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.